ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா. இன்றைக்கி வந்து கோதுமை தோசை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே அரிசி மாவு தோசை தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி கோதுமை தோசை. இதுக்கு சட்னி வந்து கருவேப்பிலை சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சட்னி நம்ம தோசைக்கு வச்சாச்சு. இந்த டீ உடம்புக்கு நல்லது. நல்லா முடி ஹேர் க்ரோத் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதிகப்படியாக சேர்த்துருக்கிறது வந்து கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு ஒரு 4 கொத்து, 4 இது, அதாவது இனிக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பூண்டு நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. அதில் ஒரே ஒரு தேங்காய் சீல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தக்காளி, அதோட வரமிளகா, எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் விட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிடுங்க. உங்கள் விருப்பம், தாளித்து விட்டுறனாலும் தாளித்து விடலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.